புது மணமகதான் பப்பப்பரே வந்த நேரமடா பப்பப்பரே. ஏட்டி எல்லாரும் பாடுங்க, சந்தோஷமான நாள் தானே. புது மாப்பிள்ளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமடா பப்பப்பரே. புது மணமகதான் வந்த நேரமடா பப்பப்பரே. ஏட்டி நெட்டு ஒரு வழியா பூ வைக்க ஆள் வந்தாச்சு. சமந்தி, உங்க வீட்டு சைடு இருந்து யாரும் வரலையா? இல்ல சமந்தி, எங்களுக்கு அவ்வளோ சொந்தக்காரங்க யாரும் கிடையாது பார்த்துடுங்க. அதனாலதான் நான் நிக்கிறேன் அவங்க பக்கம். சரி சரி, ஊர் தலைவரே வந்திருக்காரு, அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? ஏ நெட்டவழியப்பா, நல்ல நேரம் வரைக்கும் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, கொஞ்சம் பொறுங்க. ஏன் பியாத்தி என்ன அழகா இருக்கும் அந்த மஞ்சள் கலர் புடவையில. ஆச்சி அழகா இருக்கேனா? மட்டியன் செல்ல பேத்தி அழகா இருக்கும். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கான நல்ல பொருத்தம். ஆமா ஆமா, மாப்பிள்ளைக்கு ஒரு வேட்டி சட்டை கட்டி விட்டுருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே. சும்மா பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானம்மா, அதனாலதான் அவன் நார்மல் ட்ரெஸ்லயே வந்துட்டான். இன்னும் நிச்சயத்துக்கு பாத்துக்கிடுவோம். ஆமா ஆமா, இதுவும் திடீர்னு முடிவான கதை தானே. ஆமா பாத்துடுங்க, இன்னைக்கு காலையில தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டாவோ நெட்டவழிக்கு பூ வைக்கும் வாங்க அப்படின்ட்டு. நெட்டவழியப்பா, இந்த நிச்சயத்துக்குலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாமா, நாங்க குரூப் சேலை எல்லாம் எடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் பாத்தீங்களா. செல்ல பிள்ளை கல்யாணம்ல, எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவ செல்ல பிள்ளை தான். அதனால அவ கல்யாணத்துக்கு நாங்க சிறப்பா கொண்டாடணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருங்க. சரி பங்கஜம். சரி சரி, நல்ல நேரம் வந்துட்டு பூ வச்சிருவோமா? பங்கஜம் வச்சிரலாம். ஏ பெரியவரே, இந்த மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காவளா? அவையதான் வந்து பூ வைக்கணும், கூட்டிட்டு வந்திருக்கீங்களா யாராவது? இல்லையம்மா, மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சிலாம் யாரும் இல்லை பார்த்துடுங்க. எங்களுக்கு அவ்வளோ சொந்தக்காரு கூட இல்லை, நாங்கள் 2 பேர் தான். இனி என் மருமவ வந்தாதான் எங்களுக்கு எல்லா சொந்தமும் கிடைக்கும். அப்படியா? சரி கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம். நம்ம எல்லாருமே சொந்தக்காரவிய தான், எதுவும் கவலைப்படாதீங்க. பங்கஜம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, அப்ப நாங்க மாப்பிள்ளை சைடு நின்று நாங்களே பூ வச்சு விட்டுறோம். இழிச்சக்கா வாங்க, நம்ம 2 பேரும் அந்த சைடு போவோம். கொலவிடுங்க கொலவிடுங்க, பொண்ணுக்கு பூ வச்சாச்சு. ஏட்டி என்னதான் நீ அடக்க உடக்கமா இருக்கணும், பூ வச்சாச்சு, வீட்டுல தான் இருக்கணும். கைய கால கட்டிட்டு வீட்டுல இரு, சரியா? மாப்பிள்ளோய் மாப்பிள்ளோய், சொல்லுங்கக்கா. உங்களுக்கு பாட தெரியுமா? எங்க நெட்டவழியை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். ஆமா ஆமா பாடுங்க எல்லாரும். பொண்ணு பார்க்கற இன்னைக்கு பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு கேட்பாவோ. இன்னைக்கு பூ வைக்க வந்திருக்கியே, நாங்க மாப்பிள்ளைக்கு பாட தெரியுமான்னு கேக்குறோம். பாடுங்க பாப்போம். ஏன் அவன் அருமையா பாடுவானே. இப்பா நீங்க வர சும்மா இருங்கப்பா, எவ்வளவு பேர் இருக்கவோ பாத்தீங்களா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அட சும்மா 4 வார்த்தை பாடியா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, என் எண்ணில் வளர்த்தவளை, என் கண்ணில் வளர்த்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. நல்லா அருமையா பாடுறீல தம்பி. பாபு மனுஷா, உமருக்கு பாடலாம் தெரியுமா? தெரியும் நெட்டம்மா, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எட்டி அப்புறம் என்ன, அவர் பாட நீ ஆட, வீட்டுல ஒரே கூத்தாதான் இருக்கும் போ. சரி, அப்போ ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயத்தை முடிவு பண்ணிக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நிச்சய புடவை, நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போயிடலாம். என்ன சம்மந்தி? சரிங்க சம்மந்தி. பிறகு எப்பா சீர்வரிசெல்லாம் பத்தி பேசிக்கிடுங்க, ஊர் தலைவர் இருக்கும் போதே. பிறகு அது நொட்டை இது நொட்டைலாம் சொல்லாதீங்க. ஊர் தலைவரே நொட்டை தானே, அப்புறம் என்னத்த சொல்ல. 10 பவுன் நகை போடுறோம்ப்பா, வேற வீட்டுக்கு தேவையான சீர்வரிசை எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும். எங்க சைடு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போட்டு அனுப்புவீங்களோ அது போதும். அப்புறம் என்ன ஊர் தலைவரே, எல்லாரும் பேசி முடிவெடுத்தாச்சு. நீங்க ஏதாவது அது என்னது தீர்ப்பு சொல்லணுமா? வாய் விட்டு கொளறது பத்திலா. இழிச்சக்கா, 2 சம்பந்தியும் பேசி முடிவெடுத்தாச்சு. அப்புறம் நம்ம என்ன சொல்றது? வேற ஒன்றும் இல்லை, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். இன்னைக்கு தான் பஞ்சாயத்து தலைவர் நல்ல தீர்ப்பா ஒண்ணு சொல்லியிருக்காரு, கல்யாணம் நடக்கட்டும்னு. இழிச்சக்காக்கு நம்ம கிட்ட வம்புலுக்காம தூக்கமே வராது போல. சரி சம்மந்தி, அப்ப பாப்போம், ஒரு நல்ல நாள் அதுவுமா வீட்டுக்கு வாரேன். இப்போ கிளம்புவோமா எல்லாரும்? ஆமா ஆமா, அது ஒரு சம்பிரதாயம் தான். பூ வச்சுட்டு அது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள, ராகுகாலம் வர்றதுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு போய் சேருவோம் வாங்க. முக்கியமா பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. ஆமா ஆமா, நான் சொல்லணும்னு நினைச்சேன், பங்கஜமே சொல்லிட்டா. சரி சம்மந்தி, அப்ப நாங்க வாரோன்னே. நெட்டம்மா, இந்த எல்லாத்துலயும் சொல்லிட்டு வா, வீட்டுக்கு போலாம். சரி எட்டி சொல்லிட்டு வாண்ணே, நாங்க அங்க வெயிட் பண்றோம், சீக்கிரம் வந்துரு. ஏக்கா என்னத்துக்கா சொல்லணும்? என்னக்கா பேசுறது? எட்டி ஏதாவது பேசு, சரியா? நாங்க போறோனே. அப்புறம் தலைவரே, நான் கூப்பிட்டதுக்கு மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. வாரோன்னே, நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். நானும் வாரேன்னே. ஐயா பாபு, மருமவிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருன்னே. நான் தான் அங்க வெயிட் பண்றேன். மருமவளை நான் வாரேன். சரிங்க மாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
ஏட்டி நாங்களும் போறோம், எல்லாரும் போயிட்டாவேனே. சீக்கிரமா வந்து சேரு. லொடலொடன் எதுவும் பேசாதே, மாப்பிள்ளை பயந்துருவாரு. நல்லபடியா 4 வார்த்தை பேசு. எக்கா இருங்கக்கா. நல்ல கதையா இருக்க. ஏய் போறோம், நீ வா. ஏட்டி மாப்பிள்ளைட்ட நல்ல மனசு விட்டு பேசுனே. நல்லா சமைக்க தெரியுமா, முறுக்கு சுட தெரியுமா, பணியாரம் சுட்டு தருவீங்களா அப்படிலாம் கேளு, சரியா? வாரேன். ஏ இழிச்சக்கா நீங்களாவது இருக்கலாம்ல. வேணாப்பா வேணாப்பா, இப்போ இருங்கம்பிய, அடுத்து உங்களுக்குள்ள செட் ஆகணுன்னா நீங்க போங்கம்பிய. அதான் இந்த லவ்ஸ் பண்ற இடத்துலலாம் நம்ம இருக்க மாட்டோம், சரியா? வாரேன். மாப்பிள்ளோய் பார்த்துடுங்க, வாரேனே. சரிக்கா. நெட்டம்மா, அன்னைக்கு தாவணியில பார்த்ததோட இந்த மஞ்சள் கலர் சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? அப்படியே சொல்றியே. இந்த சேலை எனக்கு கட்டவே தெரியாது, எங்க அம்மா தான் கட்டி விட்டாவோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அந்த பேண்ட் சட்டியோட தான் அலைவேன். சும்மா சேலையை கட்டி தாவணியை போடலன்னு சொல்லக்கூடாது, சரியா? சரி சரி, உன் இஷ்டம் போல இரு. ஆனா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பா சேலை கட்டணும், சரியா? அப்ப சரி. அப்புறம் நெட்டம்மா, அப்புறம் என்ன, அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஒரு ரசனை கெட்டவ ஏதாவது பேசுறாளா? சரி, ராத்திரி ஃபோன் பண்ணட்டுமா உனக்கு? ஐயே, நான் பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு தூங்கிடுவேனே, ரொம்ப நேரம் முழிச்சிருக்க மாட்டேனே. ஏட்டி சீரியல்லாம் பார்க்க கூடாது டீ. அது எங்க ஆச்சி பாப்பாவோ, எங்க ஆச்சி கூட சேர்ந்து எனக்கும் பழகி போச்சு. சீரியல் பார்க்கலன்னு எனக்கு தூக்கமே வராது. சரி சரி, நீ சீரியல் பாரு, என்ன சீரியல் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்றேன், சரியா? ஐயய்ய, எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டி? ஏட்டி நமக்கு பூ வச்சாச்சுல டீ, அப்புறம் பேச வேண்டாமா? என்ன பேசுவிய? அதை இப்பவுமே பேசுறீல, அப்புறம் என்ன? ஏட்டி போட்டி, நான் உனக்கு ஃபோனே பண்ணல, போ. சரி, அப்பா அம்மாலாம் அங்கே வெயிட் பண்ணுவாவ, நான் வாரேன்னு. உடம்பு பார்த்துடுங்க, பாய். அவ்வளவுதானா? அப்புறம் என்ன சொல்றது, இவ்வளோ தானே பேசணும். எனக்கு எல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு இவ்வளோ தான் தெரியும். சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வரேன். எனக்கு சாப்பிட்ற பொருள் எல்லாமே பிடிக்குமே. சரி சரி, நான் உனக்கு ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வரேன். அப்படியே ஒன்று பார்த்த மாதிரியும் ஆச்சு, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்த மாதிரியும் ஆச்சு. சரி சரி வாங்கண்ணே, சரி பார்ப்போம், போயிட்டு வரேன். கிளம்புறதுலயே இருக்கா கள்ளி. பாய் நெட்டம்மா. பாய் பாபு மனுஷா. ஏய் இளிச்சக்கா, இது என்ன கூத்தா இருக்கு? ஏட்டி என்னத்த சொல்ற கூத்து? நான் என்ன கூத்து பண்ணேன்? உங்க தலை மேல இருக்க பூ அத சொன்னேன். பூ எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு கொஞ்சம் கொடு, எனக்கு கொஞ்சம் கொடு. சின்ன பிள்ளைகளுக்கு உச்சில வைக்கிற மாதிரி உச்சில வச்சுட்டு இருக்கு. ஆமா, பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, தலையில பூ வைக்காம எப்படி? அதான் கொஞ்சம் பூ வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொடு, எனக்கு கொஞ்சம் கொடு. ஏட்டி இரு, பரண்டி வச்சிராத, தாரேன். ஐ ராணிக்கு நல்லா இருக்குதே. ரெண்டு பேரையும் பார்க்க எனக்கு சிரிப்பா தான் வருது, போங்க. ஏட்டி நீ கொஞ்சம் வச்சுக்கிறியா தலையில? ஏனக்கா, நான் வீட்டுல இருக்கு பார்த்துங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், நாளைக்கு வச்சுட்டு வரேனே. சரிட்டி சரிட்டி, பூ வச்சது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இன்னைக்கு அவ வெளியே வருவாளா? இன்னைக்கு எப்படி வெளியே விடுவாவோ? இன்னொரு 4 நாளைக்கு வெளியே விட மாட்டாவோ, உள்ளதான் இருக்கணும் அவ. அப்ப அவங்க உள்ள இருக்க மாட்டா பாரு, நாளைக்கே ஓடி வந்துருவா மரத்துக்கடியில கதை பேசுறதுக்கு. ஆமாக்கா, என்ன விளையாட்டு பிள்ளையாவே தான் இருக்கா, என்னதான் குடும்பம் நடத்த போறாலும் தெரியல. இலையில ஒன்னே ஒண்ணு தாளே, எங்க அம்மா அன்னைக்கு முறுக்கு சுட்டப்ப நான் உனக்கு தந்தேனால, ஒன்னே ஒண்ணு தாளே. ஏல தூர போல, நானே எங்க அப்பாட்ட 5 ரூபா ஆட்டைய போட்டு வாங்கி வச்சிருக்கேன். ஏல அரவிந்த் சாமி, எனக்காவது தருவியா? உனக்குலாம் தர மாட்டேன், போப்ல. வா வா, இனிமே ஏதாவது பண்ட வச்சிருந்தா தாவே. அப்படி வருவல்ல, அப்ப இருக்கு, உன் காதை கடிச்சு வச்சிடுறேன். சுபி, நான் உனக்கு மட்டும் தாரேன்னு. யாம்ல, இவீல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடு. சுபி அப்படி சொல்லாத சுபி, ஒரு பாக்கெட் தான் இருக்கு, பத்தாது. நம்ம 2 பேரும் சாப்பிடுவோன்னு. ஏல அரவிந்த் சாமி, அன்னைக்கு மட்டும் முறுக்கு சாப்பிடும்போது மட்டும் உனக்கு தந்தம்ல, அப்ப நீனும் லேசு தரணும்ல. ஏல அது வீட்ல சுட்ட முறுக்கு, இது கடையில வாங்குனது பாத்தியா? நீங்கலாம் சாப்பிட கூடாது, சரியா? நான் வீட்ல ஏதாவது பண்டம் சுட்டா உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஓ, நல்ல கதையா இருக்க. நம்ம மட்டும் வீலுக்கு கொடுக்கணுமா, வீ நமக்கு தர மாட்டாங்களாம். பாத்துக்கறேன்ல, பாத்துக்கறேன். என்ன இது, நம்ம ஒரு கோஷ்டி எல்லாம் இங்க கூட்டம் போட்டு நிக்குதுவோ, அதுவும் சிலுவண்டு பயவுலாம் நிக்குதுவோ. என்னன்னு போய் பஞ்சாயத்து தீர்த்து வைப்போம். ஏ பிள்ளைகள, பள்ளியிடத்துக்கு போலையா? வாங்க இளிச்சத்தை, நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க. இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். இளிச்சத்தை இளிச்சத்தை, அன்னைக்கு எங்க அம்மா முறுக்கு சுட்டாவ, நான் முறுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்தேன். இவன் இன்னைக்கு ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கான், பாத்துடுங்க. எங்களுக்கு தர மாட்டானா, சுபிக்கு மட்டும் கொடுப்பானா?
மாப்பிள்ள அந்த லேஸ் பாக்கெட் எங்க கொண்டா போங்க இளிச்சத்தை நான் உங்ககிட்ட தர மாட்டேன் நீங்க சாப்பிட்டுருவியே சிலுவண்டு கரெக்டா கண்டுபிடிச்சு விட்ட ஏல இளிச்சத்தை அப்படிலாம் செய்ய மாட்டேங்க கொண்டா மஞ்சள் கலர் லேஸ் பாக்கெட்டா ஞம் 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 எனக்கு லேஸ் பாக்கெட் வேணும் ஏல லேஸ் பாக்கெட்லாம் சாப்பிட கூடாது உடம்புக்கு நல்லது இல்ல ஓடுங்க பள்ளியோடத்துக்கு ஓடுங்க போங்க இரிச்சட்டா நீங்க ரொம்ப மோசம் இல்ல வாங்கல போவோம் பள்ளியோடத்துல சத்து மாவு தருவாங்கல அத வாங்கி சாப்பிடுவோனே இல்ல சத்தமா சொல்லாதல அந்த இரிச்சட்ட அங்கேயும் வந்துற போதி இல்ல அரவிந்த் சாமி சத்து மாவா அது எத்தனை மணிக்கு தருவாங்க உங்க பள்ளியோடத்துல சத்து மாவும் இல்ல இட்லி மாவும் இல்ல நான் சும்மா சொன்னேன் போங்க இரிச்சட்ட கடைசில லேஸ் பாக்கெட் யாருக்குமே இல்லாம போச்சு இந்த இலிச்சத்தை ரொம்ப ரொம்ப மோசம் இலிச்சத்தை பள்ளியோட பக்கம் வந்துடாதியோ எங்க டீச்சர்ட்ட சொல்லி கொடுத்துருவேன் சின்ன பிள்ளைகளோட பிடிங்கி திங்கறதும் ஒரு ஆனந்தமா தான் இருக்குன்னு ஏ இளிச்சக்கா என்ன பண்ணியோ சின்ன பிள்ளைலாம் அழுதுட்டு போதே இளிச்சத்தை ரொம்ப மோசம் மோசம்னு கத்திட்டு போதுவோ ஏட்டி உன்னை யாரு வெளியே வர சொன்னது நேத்து தானே பூ வச்சுட்டு போனாவோ ஒரு 4 நாள் உள்ள கிடந்தானே அப்படிலாம் உள்ள இருக்க முடியாது 4 நாளா 4 நிமிஷம் கூட என்னால் உள்ள இருக்க முடியாது ஊர் சுத்தாம என்னால் உள்ள இருக்க முடியாது சரி சொல்லுங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட என்ன செஞ்சிய அந்த பிள்ளைகளும் உங்களை இப்படி திட்டிட்டு போதுவோ ஏட்டி ஒன்றும் இல்லட்டி ஒரு லேஸ் பாக்கெட்டை வச்சுட்டு 4 பேர் சண்டை போட்டு இருந்தாவோ சரி நான் அந்த பாதையில் வந்தேன் சரி இளிச்சத்தை வாங்க ஒரு நியாயம் சொல்லுங்கன்னு கூப்பிட்டுச்சுவோ சரி நான் போயிட்டு பார்த்தேன் லேஸ் பாக்கெட்டு நல்லா இருந்துச்சு ஒன்று எடுத்து வாயில் போட்டேன் நம்மன்னு எல்லாம் வாய்க்குள்ள போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு பார்த்துக்க முடிஞ்சு போனதுக்கப்புறம் என் லேஸ் பாக்கெட்டு தாங்கன்ட்டு அழுதுவோ நான் என்ன செய்வேன் சொல்லு அந்த பிள்ளைகள் தானே நியாயம் கட்டுச்சுவோ நல்லா வருவியே போங்க சின்ன பிள்ளைகள்கிட்டமா ஆட்டையை போட்டு திம்பியோ அது பால்வாடி பள்ளியோடத்துக்கு போயிட்டு இருக்குதுவோ அதுகிட்ட போய் ஆட்டையை போட்டு தின்றிக்கல ஏட்டி அவ்வளவும் பால்வாடி பள்ளிக்கூடத்துக்கு போறதுங்களா அதான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சத்து மாவு தருவாவே அப்படின்னு பேசிட்டு போச்சுவே ஏட்டி வாரியாட்டி சத்து மாவு தின்னு எவ்வளோ நாள் ஆகுது எவ்வளோ வருஷம் ஆகுது வாரியாட்டி போவோம் சத்துமாவா ஆமா அது பாத்தீங்களா சின்ன பிள்ளையில தின்னது அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் யாருமே தர மாட்டுக்காவோ ஏன் மாசம் மாசம் ஒரு பாக்கெட்டு தந்தாதான் என்னவா அண்ணே ஏட்டி அது வளர்ற பிள்ளைக்கு தான் கொடுப்பாவ வளர்ந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சரியா சரி அப்ப இப்ப மட்டும் கூப்பிடுறிய இப்ப மட்டும் எப்படி தருவாவே நமக்கு ஏட்டி வா நான் உனக்கு எடுத்து தாரேன் எடுத்து தாரியலா எடுத்து தாரியன்னு சொல்றிய வாங்கி தாரேன்னு வாயில வர மாட்டேக்கி ஏட்டி எப்படி தந்தா என்ன உனக்கு சத்து மாவு இன்னைக்கு வேணும் தானே என் பின்னாடியே வா இல்ல அரவிந்த் சாமி அழுவாதல சாயந்தரம் போகும்போது ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கிக்க இல்லல நான் சுபிக்கு வர தாரேன்னு சொன்னேன் பத்தியா இப்போ அந்த லேஸ் பாக்கெட்டே இல்ல அது எனக்கு வருத்தமா இருக்கு சரில அழுவாதல ஏ இழிச்சக்கா பாத்தீங்களா நீங்க பண்ண காரியத்தால அந்த பையன் என்ன அழுதுட்டு இருக்கான் ஏட்டி அது ஒரு இழுவுனி இழுவிக்கிட்டே இருக்கு ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு லேஸ் பாக்கெட்டுக்கு யாராவது இழுவாவளா ஏன் சொல்ல மாட்டியே நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்ககிட்ட இப்படி யாராவது புடுங்கி தின்னிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹே ஸ்டூடண்ட் எல்லாரும் என்ன பண்றீங்க குட் மார்னிங் டீச்சர் வெரி 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 குட் மார்னிங் எதுக்கு அரவிந்த் சாமி அழுதுட்டு இருக்கான் டீச்சர் நாங்க வரும்போது அவன் லேஸ் பாக்கெட் வச்சிருந்தான் அத எங்க ஊர்ல உள்ள இளிச்சட்ட ஒரு அத்தை புடிங்கி சாப்பிட்டாவ அதுக்கு தான் அழுதுட்டு இருக்கான் சோ அரவிந்த் சாமி குட் பை தானே அழக்கூடாது சரி எல்லாரும் சமத்து பிள்ளையா இருங்க நான் உங்களுக்கு போய் மாவு உருண்டை எடுத்துட்டு வரேன் சரிங்களா ஓகே ஓகே டீச்சர் குட் பை கண்ணை தொடச்சுக்கோ வாங்க வாங்க எல்லாரும் ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க ஓகே ஸ்டூடண்ட் சண்டை போடாம சாப்பிடுங்க ஆளுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க டீச்சருக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வர வேண்டியிருக்கு நான் போயிட்டு வரேன் சரியா சண்டை போடாம இருக்கணும் சத்தம் வரக்கூடாது ஓகே டீச்சர் ஓகே பை டீச்சர் என்ன 5 மினிட்ஸ்ல வந்துருவேன் சரிங்களா ஏட்டி நம்ம குட்டியாப்பு பள்ளியோடம் போகும்போதெல்லாம் இப்படி டீச்சர் கிடையாதுல்ல நல்ல சேலை கட்டிட்டு வருவாவோ இது என்ன டீ குட்டை பாவாடை குட்டை சட்டை மஞ்சள் கலர் மண்டை ஏக்கா நம்ம படிச்ச காலம்லாம் எப்போ நம்ம படிச்சதுங்க பாருங்க நீங்க படிச்ச காலம்லாம் எப்போ இப்போ உள்ள காலம் எப்படி இருக்கு ஆளை பாருங்களாம் சரி டீ விட்டு தள்ளு நம்ம சாயந்தரம் போகும்போது கோழிக்க வாங்கிட்டு போவோமா கடையில என்கிட்ட காசு இல்லையே எங்க அப்பா நான் என்ன கேட்டாலும் கொடுக்க சொல்லிருக்காவோ அந்த அண்ணா கிட்ட நான் வாங்கி தரேன்னு ஆளுக்கு 2 வாங்கிட்டு போய் விளையாடுவோம் சரியா நாளைக்கு வரும்போது நீங்க எல்லாரும் எனக்கு காசு கொண்டு வந்துருங்க
டிஸ்கஷன்ல இருக்காவோ. நம்ம அலைக்கா போய் அந்த மாவு உருண்டை தட்டை எடுத்துட்டு வந்துருவோம். ஏக்கா எல்லாத்தையுமே எடுக்கணும், 2 உருண்டை மட்டும் எடுத்தா போதாதா? பத்தாது டி, 2 உருண்டை எந்த மூளைக்கு காணோம். அவியதான் டெய்லி திங்காவல்ல, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தின்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க போவோம் அப்போ. ஏட்டி ஏட்டி மெதுவா போ, அந்த பிள்ளையில பாத்துறாம. இழிச்சக்கா சரி சரி போங்க போங்க. ஏல அரவிந்த் சாமி, இங்க வச்சிருந்த மாவு உருண்டைய பாத்தியலா? இன்னைக்கு நேரமே சரியில்லை, எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி. கை கட்டினது வாய்க்கு கிடைக்கவே மாட்டேங்கி. இங்க இருந்த மாவு உருண்டைய யார் எடுத்துட்டு போனா? பேய் ஏதாவது வந்து எடுத்துட்டு போயிருக்குமோ? எம்மாடி எனக்கு பயமா இருக்கு. ஏ சஞ்சனா, வாசுகி இந்திக்கலையாடி, மணி 7 ஆயிடுச்சு. பாலா, என்னம்மா இன்னும் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பி விடலையா நீ? ஸ்கூல் காலேஜ் 2 பேரும் போகலையா? 7 மணிலேருந்து எழுப்பிட்டு தாங்க இருக்கேன், இன்னும் எந்திரிச்ச பாடு இல்லை 2 பேரும். நேத்து ஃபங்க்ஷன்ல 2 பேரும் நின்னுக்கிட்டே இருந்தாங்களம்மா, அந்த அலுப்பா இருக்கும், அதான் தூங்குறாங்க. என்னங்க, நேற்று ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஆமா ஆமா, அதுவும் எதிர்பார்க்காம ராசாத்தி வேற வந்திருந்தாளா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னங்க, நம்ம ஒரு நாள் ராசாத்தி மதனி வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். சரி, ஆனா இப்போ முடியாது. சடங்கு வேலையா 1 வாரம் அணைஞ்சதுனால என்னோட ஆபீஸ் வேலை அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு போய் என்னோட ஒர்க்கை ஃபுல்லா முடிச்சுட்டு வரேன். 2 நாள் கழிச்சு ராசாத்தி வீட்டுக்கு போவோம், சரியா? சரிங்க. பிள்ளைங்க 2 பேரும் எழுந்துக்கிறாங்களான்னு பாரு, இல்லாட்டி ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியா? பெரியவ காலேஜ் லீவு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கலாம். சின்னவ 12ல படிக்கா, லீவு போட்டா மறுநாள் நம்ம 2 பேத்தையும் ஸ்கூலுக்கு கூப்பிடுவாங்க. ஆமா, அது வேற இருக்கோ. சரி, சஞ்சனாவை மட்டும் எழுப்பி விடு, ஸ்கூலுக்கு போறாளா என்னன்னு கேளு. சரிங்க. சரிம்மா, மணி 8 போகுது, நான் சாப்பிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஏ சஞ்சனா, மணி 8 ஆச்சுடி. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியா லீவு போட போறியா? என்னம்மா சொல்றீங்க, மணி 8? ஆமாண்டி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியா இல்லை என்ன? ஸ்கூலுக்கு போகணுமா, அரையாண்டு பரீட்சை வேற வருதுல, அதனால ஸ்கூலுக்கு லீவு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிடி, அப்பனா வேகமா எழுந்து குளிச்சுட்டு வா, சாப்பிட்டு அரை நேரத்தில் கிளம்பு. சரிம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க, வேகமா குளிச்சுட்டு வரேன். ஏ வாசுகி மாடு, காலை எப்படி மேலே தூக்கி போட்டு தூங்குற பாரு. காலை எடு, எரும மாடு, காது ஏக்குதான் பாரு. ஏய், தூக்கத்துல புலம்பாதடி, கம்மனு இரு. நான் தூக்கத்துல புலம்புறேனா? 2 காலம் இன்றைக்கு மேலே போட்டா பாரு, பா எந்திக்க கூட முடியல. நல்லா தூங்கு, உனக்கு என்ன, காலேஜுக்கு போயிட்ட இஷ்டத்துக்கு லீவு போட்டுக்கிற. நான் அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கு. எப்போதான் இந்த 12 முடிக்க போறேனோ. அம்மா சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்க, 2 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுவேன். சரி சரி. ஹாய் முத்து. ஏ சஞ்சனா வா, உன்னதான் இன்னும் காணும், இன்னைக்கு நீ லீவோன்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டா நாளைக்கு எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வரணும், அதுக்கு நான் லீவு போடாமலே ஸ்கூலுக்கு வந்துடலாம். ஆமாம் சஞ்சனா. சஞ்சனா, இன்னைக்கு நமக்கு மொதல் பீரியடே கணக்கு தான். கணக்குக்கு புது சார் வருவாங்கன்னு 2 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வரலை. ஆமாம் முத்து, நம்ம கணக்கு டீச்சர் பாடம் அப்படி எடுத்தாங்க, நல்லா புரிஞ்சிச்சு. அவங்களுக்கு கல்யாணம்னு இப்போ ஸ்கூலுக்கே வரலை. ஆமாம், நம்ம டீச்சர் மாதிரி இப்போ வர சார் எப்படி பாடம் நடத்துகிறாங்கன்னு தெரியலை. பயமாக இருக்குடி கணக்கை நினச்சாலேவும். ஏண்டி பயப்படுற? அரையாண்டு பரீட்சைக்கு தேவையான எல்லா பாடமும் நம்ம டீச்சரே நடத்திட்டு போயிட்டாங்க, நம்ம ரிவிஷன் பண்ணுறது மட்டும்தானே, பார்த்துக்கலாம். உனக்கு என்னப்பா, கணக்கு நல்லா போடுவ, உனக்கு ஈஸி, எங்களுக்கெல்லாம் அப்படியா? ஏதாவது டவுட்னா கேளுப்பா, நான் சொல்கிறேன். சரி சஞ்சனா. சரி, நேற்று ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு, சொல்லவே இல்லை. அது ரொம்ப ஜாலியாக போச்சு, நீ தான் வராமல் விட்டுட்ட. எங்கப்பா, கூட்டிகிட்டு போக ஆள் வேணும்ல, அப்பா அம்மா வேலைன்னு வேலைக்கே போயிடறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது, அதான் வீட்டில் டிவி பார்த்துட்டே இருந்துட்டேன். ஓ அப்படியா, சரிப்பா, இன்னொரு நாள் வா எங்கள் வீட்டுக்கு. என்ன நேற்று டிவியில் என்ன புது படம் ஏதாவது பார்த்தியா? புது படம்லாம் பார்க்கல, நேற்று கேபிளில் மௌனராகம் படம் போட்டாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்க மாட்டேங்கி, உண்மையிலே ரொம்ப நல்ல படம். மௌனராகம் ஒரு பெஸ்ட் மூவி தான். ஆமாம்ப்பா. ஏ முத்து, இப்போ வாத்தி படத்தில் ஒரு சாங் வருதே, அதை நீ கேட்டிருக்கியா? வாத்தி படத்துலையா? என்ன பாட்டுப்பா? நான் கேட்ட மாதிரி இல்லையே. அந்த பாட்டு சூப்பராக இருக்குப்பா, நீ இன்னைக்கு கேட்டு பாரு வீட்டில் போய். ரீசண்டா எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுனா வாத்தி படத்தில் உள்ள அந்த பாட்டை மட்டும்தான் சொல்லுவேன். என்ன பாட்டு அது? எங்க பாடி காமி. பாடலாம், பீரியட் ஆரம்பிச்சாச்சு, சார் டீச்சர் யாராவது வந்துட்டாங்கன்னா. இவ்வளோ நேரம் வரல, இனிமேல் எப்படி வருவாங்க? எனக்கு பாட்டு சூப்பராக பாடலாம் தெரியாது, அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும், சும்மா உங்ககிட்ட பாடி காமிக்கேன், சரியா?
நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எழுந்தெல்லாம் ஓட மாட்டேன். ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க தைரியம் இல்ல சொல்லி தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி. ஏய் சூப்பர்ப்பா. சார் ஸ்கூலுக்கு படிக்க வந்தியா இல்ல பாட்டு பாட வந்தியா? சார் ஸ்கூலுக்கு எதுக்கு வந்திருக்க? படிக்கவா இல்ல பாட்டு பாடவா? சார் இல்ல சார், சும்மா தான் பாடுனேன். நீ சும்மா பாட்டு பாடுறதுக்கு கிளாஸ் ரூம் தான் கிடைச்சதா? வெளியே வா, நீ எந்திரி. சார் பாட்டா படிச்சுக்கிட்டு இருக்க? பாட்டு 100 உக்கி போடு. 100 உக்கியா? சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், இனி இப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், சாரி சார். ஆடுறது சேட்டை பண்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. 100 ஊக்கி போடு, அதான் உன்னோட பனிஷ்மெண்ட். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு புதுசா வந்திருக்கிற கணக்கு வாத்தியார் நான் தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன நீ இன்னும் நின்னுகிட்டே இருக்க? உக்கி போடு, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உன்னை கிளாஸ்ல நிக்க வச்சிருவேன் பாத்துக்கோ. சார் சாரி சார், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். சரி, நான் உனக்கு ஒரு ஃபார்முலா போடுறேன், அதை நீ கரெக்டா செஞ்சுட்டேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் வேணாம். இல்லைன்னா நீ 200 உக்கியா போடணும், சரியா? சார் போ, இதோட ஆன்சர் எழுது. எல்லாரும் நான் சொல்றத கவனிக்கணும். டெய்லி ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும், இல்லாட்டி டெய்லி நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். புரிஞ்சதா? ஓகே சார். கணக்கு பரீட்சையில எல்லாரும் 80க்கு மேல மார்க் வாங்கிடணும், புரிஞ்சதா? 80க்கு மேலையா? ஐயோ, நம்மலாம் பாஸ் ஆகுறதே கஷ்டமே. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சரிங்க சார், எடுத்துறோம். நீ இன்னும் என்ன பண்ற? சார் ஆன்சர் எழுதிட்டேன். சரிதான், போய் உட்காரு. உன்னோட பேர் என்ன? சஞ்சனா சார். போன தடவை கணக்கு பரீட்சையில எத்தனை மார்க் வாங்கின? 98 சார். சரி, இந்த பரீட்சையில 100 வாங்கிடணும், புரிஞ்சதா? சரி சார். பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இங்க கிளாஸ் ரூம்ல செய்யக்கூடாது. நம்ம ஸ்கூல்ல ஆண்டு விழா வரும்ல, அப்ப கலந்துக்கிட்டு செய்யணும், புரிஞ்சதா? சரிங்க சார். எல்லாரும் கவனிங்க, எனக்கு மார்க் ரொம்ப முக்கியம். டெய்லி கிளாஸ்ல பாடத்தை கவனிங்க. ஏதாவது புரியலாட்டி டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்லி தருவேன். சரிங்க சார். அப்படியும் உங்களுக்கு புரியலைன்னா நான் டெய்லி ஸ்கூல்ல சாயங்காலம் டியூஷன் எடுக்க போறேன். எல்லாரும் வந்து சேர்ந்து படிங்க. எல்லாரும் ஃபுல் மார்க் வாங்கணும், அதுக்காக கண்டிப்பா படிக்க தான் செய்யணும், புரிஞ்சதா? சார் டியூஷன்னா ஃப்ரீயா சார்? ஃபீ எல்லாம் கிடையாது, ஆனா என்கிட்ட ஃபீஸ் கம்மி. ஃபீஸ் எவ்வளவு சார்? மாசம் 500 ரூபாய். எல்லாரும் கண்டிப்பா வரணும், சேர்ந்து படிக்கணும். சார் மாசம் 500 ரூபாயா? எங்க அப்பாலாம் கொடுக்க மாட்டாங்க சார். போன பரீட்சையில எத்தனை மார்க் வாங்கின? 55 சார். 55 வாங்கிட்டு டியூஷனுக்கு வர மாட்டேங்கிற? கண்டிப்பா வரணும். சார் எங்க அப்பாலாம் விட மாட்டாங்க சார். எங்க அப்பாவும் தான் சார், மாசம் 500 ரூபாலாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கிளாஸ்ல படிக்கிற எல்லா பிள்ளைகளும் என்னோட டியூஷனுக்கு வரணும். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் எனக்கு ஒரு டவுட் சார், கேட்கட்டா? கேளு. நீங்க இப்போதான் புது வீடு கட்டியிருக்கீங்களா சார்? ஆமா. லோன் வாங்கி தானே சார் கட்டியிருக்கீங்க? ஆமா, எதுக்குடா கேக்குற? இல்ல சார், எல்லாரும் கண்டிப்பா டியூஷன் வரணும்னு சொல்றீங்கல்ல, அதான் சார் கேட்டேன். கிளாஸ்க்கு ஒண்ணு வால் முளைச்சது இருக்கும், அது நீதானா? நல்லா படிச்சுக்கிட்டு விளையாண்டீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். படிக்காம சேட்டை பண்ணீங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். சரிங்க சார். உன் பேர் என்னடா? கவின் சார். நீ எத்தனை மார்க்கு போன பரீட்சையில? 22 சார். எருமாடு, 22 மார்க் வாங்கினது பெருமையாடா? பல்ல காமிச்சுக்கிட்டே சொல்ற? ஐயோ, இனி தினம் தினம் கணக்கு பீரியட்ல நம்ம ரொம்ப அசிங்கப்படுவோம். சார் பெல் அடிச்சிட்டாங்க சார், அடுத்த பீரியடுக்கு எங்க தமிழ் டீச்சர் வந்துருவாங்க. என்னடா என்ன கிளம்புன்னு சொல்றியா? இல்ல சார், டீச்சர் வரவங்கள நாங்க தமிழ் புக்கெல்லாம் எடுத்து ரெடியா வைக்கணும். ஓ, உனக்கு இவ்வளோ அக்கறை இருக்காடா? சரி சரி, எடுத்து வச்சு படி. உங்களுக்கு இன்னைக்கு பிடி பீரியட் உண்டு தானே? கடைசி பீரியடு, அப்போ நான் வாரேன் கேட்டு. சார் சும்மா வாய திறக்காதடா. இன்னைக்கு ஹோம்ஒர்க் 1 மார்க் கொஸ்டின் எல்லாமே 10 தடவை எழுதிட்டு வாங்க. ஐயோ 10 தடவையா? சார் கை வலிக்கும் சார்.
நீ எழுதலாட்டி எனக்கும் கை வலிக்கும்டா. நான் எழுதாட்டி உங்களுக்கு எப்படி சார் கை வலிக்கும்? உன்னை அடிச்சா எல்லா நேரமும் உங்க மூளையோடயே இருங்க. படிக்க மாத்துல மட்டும் எருமாட்டு மூளை வந்துருது. எருமாட்டு மூளையா? எங்க அப்பாவும் இதே தாண்டா சொல்லுவாரு. அதே மாதிரி சாரும் சொல்றாரு. எங்க அப்பாலாம் என்ன இனியா எருமாடு மேய்க்க தான் லாக்கியம்பாங்க. நல்ல வேளை சார் அதை சொல்லல. அப்பா நான் கம்மாய்க்கு போயிட்டு வரேன். இந்த நேரம் எதுக்குடா கம்மாய்க்கு போறேங்கிற? அப்பா என் ஃப்ரெண்டெல்லாம் வாரேன்னு இருக்காங்க. நாங்கள் போய் மீன் பிடிக்க போகிறோம். என்னது, மீன் பிடிக்க போறியா? ஆமாம் பூமாரி, நம்ம ஊர் கம்மாயில் மீன் நிறைய இருக்கான். என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க, அவங்க கூட நான் மீன் பிடிக்க போகிறேன். அண்ணன் உனக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டு வரேன், இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அண்ணே, நானும் உன் கூட வாரேன் மீன் பிடிக்கிறதுக்கு. நீயா? நீ எதுக்கு? ஒன்னாலாம் கூட்டு போக முடியாது, பேசாமல் வீட்டில் இரு. அப்பா, என்னையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் மீன் பிடிக்க போய் எவ்வளோ நாள் ஆச்சு. இப்பதான் நம்ம ஊர் கம்மாயில தண்ணி வந்திருக்கு. நானும் போய் பார்க்கணும்ப்பா. ஏய், நான் என் ஃப்ரெண்டோட போகிறேங்கிறேன், பேசாமல் இருக்கியா இல்லையா? நீ ஏன் உன் ஃப்ரெண்டை வர சொன்ன? அவங்களெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லு, என்ன கூட்டிட்டு போ. அப்பா இவளை பேசாமல் இருக்க சொல்லுங்க, நான் கிளம்புறேன். டேய் நில்றா, தங்கச்சி ஆசைப்படுறா, கூட்டிட்டு போடா. வா வா, அப்பாவே சொல்லிட்டாங்க, கிளம்புவோம். கூட்டிட்டு போடா, மீன் பிடிக்கணும்னு தானே ஆசைப்படுறா, ஒரு நாள் கூட்டிட்டு போ. ஆ, எங்கே போனாலும் கூடையே வாரேங்கிறது. வா. டேய் அடிக்காம கூட்டு போடா, நீ அடி வாங்க போற. இருடா அண்ணா, என்னை அடிச்சேல, உன்னை கம்மாயில பிடிச்சி தள்ளி விடுறேன். அப்பா கிளம்புறேன், அம்மா கடைக்கு போயிருக்காங்க, வந்தோன்னு சொல்லிருங்க. சரிம்மா, அண்ணன் கூடயே இரு, பார்த்து போயிட்டு வா. சரிங்கப்பா. என்னண்ணே, நம்ம கம்மாயில இவ்வளோ தண்ணி இருக்கு, மீன்லாம் நிறைய இருக்கும் போல. ஆமாண்டா, மீன் நிறைய இருக்கு. இன்னைக்கு அப்போ நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான். டேய் அப்பதே வந்துட்டியா? இப்போதான் வந்தேன். நீ மீன் பிடிக்க தூண்டில் கொண்டு வந்துட்டேல? கொண்டு வந்துட்டேன்டா. இந்த சாயை எதுக்கு கூட்டிட்டு வந்த? அண்ணே, அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் தங்கச்சியை உங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்ததுக்கு திரும்ப வந்து நீங்கள் என்னை வஞ்சிட்டீங்க. இதோட விடுங்க, நான் பாவம் இல்லையா? எங்கே பார்த்தாலும் வையிறீங்க. என்ன பூமாரி, இவனை என்ன பண்றது? என்னது, என்ன பண்ணுறதா? இன்னும் என்ன பண்ண போறீங்க? பாவம், பொழைச்சி போட்டு விட்டுனே. உங்கள் உடன்பிறப்பே சுழற்சில, இதோட விட்டுருங்கண்ணே. இனி அண்ணன் இருக்கிற எந்த பொண்ணுங்ககிட்டயும் வம்பே இழுக்கக்கூடாதுப்பா. அண்ணன் இல்லாட்டி அந்த பொண்ணுங்க கிட்ட வம்புழுப்பியா? ஆ, அண்ணன் இல்லாட்டி அந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன் தங்கச்சின்னே. ஏ பூமாரி, தூண்டில் எடு, மீன் பிடிப்போம். இந்தானே. டேய், தூண்டில்ல மண்புழு மாட்டினியா? இப்பெல்லாம் மண்புழு எங்கடா இருக்கு? நான் உளுந்த வடையை தான் மாட்டியிருக்கேன். வடைக்கு மீன் வருமானே? வரும். இப்ப எப்படி மீன் மாட்டுதுன்னு மட்டும் பாரு. டேய், மீன் மாட்டிடுச்சுடா, இழு இழு இழு. ஏ மீனே, அப்படியே வந்துரு என்கிட்ட வந்துரு. டேய் இங்க கொண்டாடா, அடுத்து நானு. இந்தா. இப்போ பாரு எவ்வளோ பெரிய மீன் மாட்டுதுன்னு. ஏய், மீன் கடிச்சிருச்சுடா. ஏ மாட்டினியா? அண்ணே அண்ணே, நான் ஒரு மீன் பிடிக்கிறேன். இந்த பக்கம் வா பூமாரி. டேய் முத்துமாரி, பூமாரி மீன் பிடிச்சிட்டு இருக்கட்டும், நம்ம 2 பேரும் கம்மாய்க்குள்ள இறங்கி குளிப்போமா? சரிடா, வா உள்ள இறங்குவோம். டேய், தண்ணி ஐஸா இருக்குடா. டேய் சாய், நீ வாரியா? ஆ, குளிரும், நான் வரல. இவெல்லாம் குளிக்கிறதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். லாலே லாலலா. ஆ, என்னடா எதிர்பார்த்தா கொன்றுவேன். டேய் தம்பிங்களா, அங்க என்னடா பண்றீங்க? குளிச்சுக்கிட்டா இருக்கீங்க? ஏன், உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுதான்? டேய், தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு முன்ன தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இறங்க மாட்டீங்களா? ஏன், என்னாச்சு? அங்க பாருங்கடா, தண்ணிக்குள்ள கடைசியில ஒரு தலை தெரியுது பாரு. தலையா? சீக்கிரம் மேல ஏறி வாங்கடா. வாடா கரைக்கு போயிருவோம். என்னன்னு அது? அங்க என்ன இருக்கு? ஏதோ தலை மாதிரி தெரியுற தம்பி, யாராவது உள்ள குதிச்சிருப்பாங்க. நீங்க ஓடுங்க, வீட்டுக்கு ஓடிருங்க. அண்ணே, எனக்கு பயமா இருக்கு, வா வீட்டுக்கு போயிருவோம். நான் வீட்டுக்கு போறேன். டேய் சாய், நில்றா. என்னடா நம்மளை விட்டுட்டு இப்படி ஓடிட்டான்? அவன் ஓடட்டும், அது என்னவாடா இருக்கும்? பயமா இருக்கு, வாடா வீட்டுல போய் சொல்லுவோம். சரி. வாண்ணே, சீக்கிரம் போலாம். டேய், என்னடா இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்க? என்னடாச்சு, எல்லாரும் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? அண்ணே, அந்த தண்ணிக்குள்ள ஏதோ மிதக்குதுனே, அங்க பாருங்க, கருப்பா தலை மாதிரியே தெரியுது.
என்னது கருப்பா தலை மாதிரியா? என்னண்ணே சிரிக்கிறீங்க? அது தலை கிடையாது, தொப்பி. அதுவும் என்னோடது. நேத்து குளிக்க வர மொத்தல கரையில வச்சிருந்தேன், காத்துக்கு பறந்து உள்ள விழுந்துருச்சு, எடுக்க முடியல. தொப்பி கிடக்கு, அதை பார்த்துட்டு தலைங்கிறாங்க. லூசு பயிர்களா, அங்கிட்டு போங்கடா அங்கிட்டு. என்னடா இப்படி ஆயிப்போச்சு? அப்பத வந்தவன் ஒருவேளை லூசா இருப்பானோ? அவன் லூஸ் இல்ல, நம்மள லூஸ் ஆக்கிட்டு போயிட்டான். சை, பெருத்த அசிங்கம், அவமானம். ஆமா ஆமா. தீபு, நமக்கு இன்னும் 2 மணி நேரம் டயம் இருக்குப்பா. அதனால நீ கவலைப்படாத. ஆட்டோக்காருக்கு நான் வந்து என்னப்பா புக் பண்ணிட்டேன் ஆன்லைன்லயே. அவரும் வந்துருவாரு, சரியா? ஏ தீபு, வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிட்டியா அந்த டயத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு? ஏ சுமதி, உனக்கு அறிவு இருக்கா? சின்ன பிள்ளைகிட்ட போய் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டியா வச்சியா எது கேட்குற? நீ பார்த்து பண்ண வேண்டியதானே? சரி, ட்ரெயின் டிக்கெட்னா நீ வந்து எல்லாத்தையும் எனக்கு கரெக்டாக எடுத்துட்டியா? நல்லா வந்து என்னப்பா யோசிச்சு பாரு. ஏங்க, அவளுக்கு தாங்க வாட்ஸ்அப்ல இருக்க போன் எல்லாமே அவளுக்கு தாங்க தெரியுது. எனக்கே அவ தான் சொல்லி கொடுத்தா, அதாங்க அவள்கிட்ட சொல்றேன். சரி, வாட்ஸ்அப்பில் தான் தீபு சொல்லியிருந்தானோ, நீ எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி நீ இந்த டயத்துக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீ ஃபோன் பண்ணி சொல்ல வேணாமா? சரிம்மா சரிம்மா சரிம்மா, நான் கால் பண்ண போகிறேம்மா. ஹலோ ஹலோ, கேட்குதா சார்? ஹலோ. அம்மா அம்மா, இது மூஞ்சியே சரியில்லைம்மா. என்ன நீ வந்து கேளுமா. இவன் தான் ஏதோ லேட் பண்ண போறான்னு எனக்கு ஏதோ தோணுது. என்னன்னு கேளு வேணா. ஏய், ஏன்டா அப்படி திருதிருன்னு உட்கார்ந்திருக்க? என்னடா ஆச்சு? ஐயோ, நாட்டமா நாறுது. ஏம்மா, குசு போட்டியாமா? என்னன்னு கேளுமா வேணா. ஆய் எது வருதுன்னு கேளுமா அவன்ட்ட. அம்மா, வயிறு வலிக்குதும்மா. ஆய் வருதா தெரியலம்மா. வர்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்டா கிளம்ப போற டயத்துல ஆய் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? முன்னாடி ஆய் இருக்க வேண்டியதானே? டேய், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடா, ஒரு 2 மணி நேரம் பொறுத்துக்கடா. ஜங்ஷன்ல வந்து ஆயிருடா, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாதான். ஏய், நீ பேசாம இருடி. நீ இங்கே அவனுக்கு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பொறுங்க, ஆட்டோ நிக்க சொல்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இங்கிட்ட அப்பா போன் பேச போனாரு, அவரே ஆளகான. அம்மா இங்கிட்ட பாத்ரூம் போச்சு, அதையும் காண. இன்னைக்கு நான் ட்ரெயினை புடிச்ச மாணிக்கதே. ஏ பாப்பா, ஆட்டோவுக்கு நீங்க தான் புக் பண்ணீங்களா ஜங்ஷன் போறதுக்கு? ஆமாண்ணா ஆமாண்ணா, நாங்க தானே புக் பண்ணோம். அப்பா அப்பா, ஆட்டோக்காரர் வந்துட்டாரு, வாங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் ஆக்கிட்ட? சார் சாரி சார், வர்ற வழியில ஒரே டிராஃபிக் ஜாம் சார், அதனால தான் சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏ வா தீபு, வந்து நான் ஆட்டோல ஏறு. அம்மா எங்கே போகிறேன்? அப்பா அம்மா, தம்பிக்கு ஆய் வருதுன்னு கூட்டிட்டு போயிருக்குப்பா. இவனுக்கு இப்போதான்ப்பா எல்லாம் ஆய் வரும் எல்லாம் வரும். சரி தீபு, நீ வேணா வண்டியில் ஏறு, நான் வேணா எல்லாத்தையும் என்ன லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நான் போய் உள்ளே போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன். ஏய், ஆய் இருந்துட்டியாடா? நேரம் ஆகிட்டே இருக்குடா ட்ரெயினுக்கு. அம்மா, ஆய் வரல, முக்கிட்டு ஆய் வரல, வா போவோம். ஏன்டா கிளம்புற டயத்துல ஆய் வருது அது வருதுன்னு சொல்ற? சரி வா, அவங்க அப்பங்கார வேற திட்ட வேற போறியா? வா, எங்க ஆட்டோ வந்துருச்சு, அங்க வாங்க, வேமா ஏறுவோம். ஏ ஆட்டோ எப்பயே வந்துருச்சு, வேமா ஏறுங்க. நீங்கள் படுத்துற பாடு இருக்கே. எப்பா தம்பி, எல்லாரும் ஆட்டோல ஏறிட்டாங்க. நீ பார்த்து வேமா பார்த்து கிளப்புப்பா ஆட்டோவை. சரிண்ணே சரிண்ணே, இந்த ஆட்டோ கிளப்பிடுறேண்ணே. என்ன சுமதி, ஆயினா இருந்துட்டானா? ஆய் இருக்குல்ல, ஒண்ணு இருக்குல்லங்க, சும்மா உட்காந்துட்டு வந்துட்டாங்க. அம்மா அம்மா, போன் அடிக்குதுமா. மீனா அம்மா தான் கூப்பிடுறாங்க, என்னன்னு பேசுமா. என்னங்க, மீனோட அம்மா மீனோ கொஞ்சம் கூப்பிட்டுட்டு போக சொல்றாங்க. அப்படியே கேட்க நகர் மட்டும் வண்டியை தம்பியை திரும்ப சொல்லுங்க. தம்பி, வண்டியை மட்டும் சத்த கேட்க நகரில் 10 நிமிஷம் மட்டும் வண்டி நிப்பாட்டுப்பா. சரிண்ணா சரிண்ணா, நான் பார்த்து நிப்பாட்டிடுறேண்ணே கேட்க நேரில். அண்ணா அண்ணா, ஆட்டோ இங்கே நிப்பாட்டுங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துறேன் என் ஃப்ரெண்ட. மீனோ மீனோ, கதவை தர. நீ வந்துட்டியா? வா போவோம். ஏ மீனு, தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியல? சரி, ஜங்ஷன் போயிட்டு கால் பண்ணு, நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன். சரியா? பாய், போயிட்டு வாங்க 2 பேரும். பாய். தம்பி வந்துட்டாங்க தம்பி, ஆட்டோ எடுங்க. இப்பா இறங்குங்கப்பா, ஆட்டோ வந்து ஜங்ஷன் வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க. இந்தா தம்பி காசு. நல்லபடியாக ஆட்டோவை ஜங்ஷனை பார்த்து இறக்கிட்டேன், ரொம்ப நன்றி. மீனு, இன்னும் 1 hour இருக்கு மீனு ட்ரெயின் எடுக்க. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஏய், எல்லாத்தையும் வர சொல்லிட்டியால? எல்லாரும் வந்துருவாங்கல்ல?
எல்லாரும் நம்மளுக்கு முன்னாடி நிக்க போறாங்க, நம்ம தான் லேட் இல்ல, வா உள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்கப்பா, என்ன ஜங்ஷனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளுக்குள்ளே போவோம். வாமின்னு உள்ள போலாம், வா. எப்பா நான் கேட்டுட்டேன்ப்பா, இந்த இடத்துல தான் நம்ம போகிற ட்ரெயின் வருமா? சரி இங்கேயே உட்காருங்க, இந்த ட்ரெயின் போன உடனே தான் அடுத்த ட்ரெயின் வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணுவோம். அப்பா எதுக்குன்னு நல்லா போய் விசாரிச்சுக்கோங்கப்பா, எனக்கு என்னமோ இந்த ட்ரெயின் தான் தோணுது. கேட்டு வாங்கப்பா ஒரு வாட்ட போய். போய் பாக்குறேன். என் கையில போன் இருக்குல, அக்கா தூக்கு. போடா, உனக்கு ஒரு வேலை இல்ல, அம்மட போய் உட்காரு போ. ஏன் அப்படி சொல்ற? பா நான் தூக்குறேன் பா. என்னால இன்னும் யாருமே ஆளை காணா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்துருக்கோம் போல. மின்ட் வந்துட்டு இருக்கான், பாருல அங்க பாருல. அம்மா என் ஃப்ரெண்ட் அங்க இருக்காங்க பாருங்க, அங்க போவோம். மின்ட் பாரு, இப்ப கூட தோன்ற பேக்க விடாம தூக்கிட்டே வரையால, கழட்டியே வைக்க மாட்டாங்க அந்த பேக்க. யாமல ஏங்கணும். என்னால ஆச்சு உன் தம்பிக்கு? ஏதோ சொல்றியா? இறக்கி விடுறியாம்ல, ஏதோ சொல்றியால, இறக்கி விடல அவனை. ஆண்டி அப்படியா இருக்குங்க. சரி இந்த இறக்கி விளையாடுங்க ரெண்டு பேரும் போய். வா அங்க வா. சரி பாத்தியால என் தம்பிய, அது தோஸ்து வந்தாலே இறங்கி ஓடியே போயிருச்சு. அதான் இறக்குன்னு சொல்லியிருக்குல்ல. ஆமால, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இது வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தியா, வந்தோடனே இறங்கி ஓடி போயிட்டால.